தாய்மார்கள் நீங்க விலகி கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைக்கு நீங்க தலையை சீவி விடுறீங்க ஸ்கூலுக்காக வேண்டி, மதரசாக்கு அனுப்புற நேரத்துல. அப்ப அந்த பயிற்சி சரியா இருக்கணும், நீங்க விளங்கி இருக்கணும். ரசூல் என்ன சொன்னாங்க? வலதை கொண்டு ஆரம்பிங்கன்னாங்க. சீப் எடுக்கிறீங்க, வலது பக்கம் வைக்கிறீங்க. அந்த பிள்ளைக்கு சொல்லணும், ரசூல்லா சொன்னாங்க வலது பக்கம் தான் ஆரம்பிக்க சொல்லி. எதை செஞ்சாலும் வலதான் செய்யணும், சீவினாலும் வலதான் ஆரம்பிக்கணும். சின்ன பிள்ளைல இருந்தே சொல்றீங்க. நீங்க தலைய சீப்படுத்த தலையில வச்சாலும் வலது. அந்த பிள்ளை என்ன செய்ய போகுது? மகன் சட்டையை போட போறாரு, கவுனை போட போகுது. மகள் வலது கையால போடுங்க. வழிகாட்டல் சரியா இருக்கணும். சுண்ணாக்கள், சூனத்துக்கான படிக்கற்கள், இதெல்லாம் சுண்ணாக்கள் சரியா இருக்கும்னு சொன்னால், அப்ப சட்டையை போடும் பொழுது வலதுல தான் போடணும். அப்ப நாங்களும் அப்படித்தான் இருக்கணும். அதான் நான் சொன்னேன், தாயிடத்துல மார்க்கம் இருந்தால்தான் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகிட்ட மார்க்கம் இருக்கும். செருப்பை போட போகுது, மகன் வலது காலில் ஷூவை போடுங்கம்மா, சப்பாத்த போடுங்கம்மா, செருப்பை போடுங்கம்மா. அந்த பயிற்சி இருக்கணும். அதே நேரத்தில் செருப்பை கலட்டுற நேரத்தில் சொல்லணும் இடது காலில் கலட்டுங்கண்டு. அது அதிகமான பெரிய ஆட்கட்டையும் கிடையாது. என்ன சொன்னா நாங்க படிக்கிறோம், வலது காலில் செருப்பை போடணும், இடது காலில் கலட்டணும் சொல்லி. நடைமுறையில இல்ல. ஏன் இல்லைன்னு சொன்னால், இந்த காலுக்கு நாங்க பயிற்சி கொடுக்கல. இந்த காலுக்கு நாங்க பயிற்சி கொடுக்காதனால என்ன நடக்குதுன்னு சொன்னால், வலது காலிலே செருப்பை போடுறோம், வலது காலிலே செருப்பை கலட்டுறோம். இந்த உபதேசத்துல இன்றைக்கு உள்ளத்துல பதிங்க. செருப்பை போட்டா வலது காலில் போடுங்க, கலட்டும் போது இடது காலில் கலட்டுங்க. அப்ப அதை எப்படி நாங்க பயிற்சி எடுக்கலாம்னு சொன்னால், இப்ப நீங்க வீட்டுக்கு போவீங்க தானே, வீட்டுக்கு போனா இந்த ஹதீஸ கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாங்க. செருப்பை கலட்டுறதுக்கு முன்னால ரசூல்லா சொன்னாங்க, செருப்பை கலட்டினால் இடது கால கலட்ட சொன்னாங்க. இப்ப வலது கால செருப்பை அப்படி அழுத்தி பிடிச்சுக்கொள்ளுங்க, இறுக்கமா பிடிச்சுக்கொள்ளுங்க. இறுக்கமா பிடிச்சு என்ன செய்யுங்கண்டா, இடது காலுக்கு முதல் கலட்டுங்க. ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அந்த பயிற்சி கொடுங்க காலுக்கு. இது சுண்ணா. ஏண்டா இப்படியான சுண்ணாக்கள் தான் சூனத்துக்கு வழிகாட்டும். சூனத்துக்கு நாங்க இலகுவா போறதுக்கான ஒரு அம்சமா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்டால், இதெல்லாம் வீட்டுக்குள்ள சரியா பயிற்சி இருக்கணும். வீட்டுக்குள்ள இந்த பயிற்சி இருக்கணும். தொழுகை நேரம் வருதா, கணவனை சொல்லணும், வாங்க சொல்ல போறாங்க பள்ளிக்கு போங்க. நீங்க தாய்மார்கள், பெண்கள் நீங்க விளையும் கொள்ளுங்க, நேரத்துக்கு நீங்க தொழுவுங்க, அதுல பரக்கத் இருக்கு. நேரத்துக்கு நீங்க தொழுவுங்க, பரக்கத். லொஹர் நேரம் 12:20க்கு வாங்க சொல்றாங்க, 3:30 வரை டைம் இருக்கு தானே, அசருக்கு 3 மணிக்கு தொழுது கொள்வோம் சொல்லி அலட்சியமா இருக்காதீங்க, கவனமா இருக்காதீங்க. பாங்கு சத்தம் கேக்குது, பாங்கு சத்தம் கேட்காவிட்டாலும் 12:20 உங்களுக்கு டைம் தெரியுது லோஹரு, உடனே தொழுதுருங்க. அதான் பரக்கத்து இருக்கு. அந்த பயிற்சியை பிள்ளைகளுக்கு கொடுங்க. நேரத்துக்கு தொழணும், நேரத்துக்கு எல்லா வேலையும் செய்யணும். எதிர்காலத்துல எல்லா வேலையும் சரியா செய்யும். அந்த புள்ள நீங்க தான் சூழலை உருவாக்கணும்.